வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய 6 படை வீடுகளில் 6வது படை வீடாக இருக்கக்கூடிய பழமுதிர்சோலை முருகன் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த பழமுதிர்சோலை முருகன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையிலேருந்து ஒரு 21 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மதுரை கள்ளழகர் கோவிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பழமுதிர்சோலை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை சோலை மலை அப்படின்ற பேரால் அழைக்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய முருகன் வெற்றிவேல் முருகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த பழமுதிர்சோலை மேலேயும் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கிறாரு. திருமுருகாற்றுப்படையில் வரக்கூடிய பழமுதிர்சோலை அப்படின்ற சொல்லுக்கு பழம் முற்றிய சோலை அப்படின்னு நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி கந்த புராண துதிப்பாடலில் வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக விநாயகரை யானை உருவத்தில் உதவும்படி முருகன் விநாயகர்கிட்ட உதவி கேட்ட ஒரு தலமாக இந்த பழமுதிர்சோலை இருக்குது அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதியிருக்கிறாரு. இந்த பழமுதிர்சோலை முருகன் கோவிலுக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமைகளில் முருகனுக்கு தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக படைக்கிறாங்க. தன்னுடைய 6 படை வீடுகள்லையுமே திருவிளையாடல் புரிஞ்ச முருகன் இந்த பழமுதிர்சோலையில் தான் ஔவையார்கிட்ட திருவிளையாடல் புரிஞ்சதாக சொல்கிறாங்க. தன்னுடைய தமிழ் புலமையால் புகழுடைய உச்சிக்கு போன ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்படுது. அந்த அகங்காரத்தில் இருந்து ஔவையை விடுவிக்கணும் அப்படின்னு முருகன் நினைக்கிறாரு. அப்போ ஔவை மதுரைக்கு காட்டு வழியாக வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்ன பையனாக முருகன் தோன்றிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாவல் மரத்தோட கிளையில் ஏறி உட்காந்துருக்காரு. நடந்து வந்த களைப்பினால் ஔவை பாட்டி அந்த மரத்தடியில் போய் உட்காடுறாங்க. ரொம்ப நேரம் நடந்து வந்ததுனால ஔவை பாட்டிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ தற்செயலாக அந்த மரக்கிளையை பார்க்குறப்ப ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன் ஒருவன் உட்காந்துருக்கதை பார்க்குறாங்க. அந்த மரத்தில் நிறைய நாவல் பழம் இருக்கிறதையும் ஔவை பாட்டி பார்க்குறாங்க. உடனே அந்த சின்ன பையன்கிட்ட போய், தம்பி எனக்கு பசிக்குது, கொஞ்சம் நாவல் பழம் பறித்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த சின்ன பையன் கேட்டது ஔவை பாட்டிக்கு புரியலை. பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஔவை பாட்டி விளையாட்டா சுடாத பழத்தையே கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. சுடாத பழம் வேணுமா, சரி உலுக்கி விட்றேன், சுடாத பழமாக பார்த்து நீயே எடுத்துக்கோ அப்படின்னு முருகன் நாவல் மரத்தோட ஒரு கிளையை உழுப்புறாரு. அப்போ நாவல் பழங்கள் கீழே விழுகுது. கீழே விழுந்த ஒரு நாவல் பழத்தை எடுத்த ஔவை பாட்டி அதில் மண் ஒட்டி இருக்கிறதுனால ஊதுறாங்க. அதை பார்த்து இருந்த அந்த சின்ன பையன், என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்குறாரு. தமிழ் புலமையில் தான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிருந்த ஔவை பாட்டியோட அகங்காரம் அந்த சின்ன பையன் கேட்ட ஒரு கேள்வியில் காணாமல் போயிடுது. தன்னை யோசிக்க வச்ச அந்த சின்ன பையன் சத்தியமாக ஒரு சாதாரண பையனாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டு, தம்பி யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி ஔவை பாட்டி கேட்குறாரு. மரக்கிளையிலேருந்து கீழே குதித்த அந்த சின்ன பையன் முருகனாக தன்னுடைய சுய உருவத்தை காட்டுறாரு. அதை பார்த்து ஔவை பாட்டி மனம் மகிழ்ந்து தன்னுடைய ஆணவத்தை இறக்கி வச்சுட்டு முருகனை வணங்குறாங்க. இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்துடைய கிளை மரம் ஒன்று இந்த சோலைமலையோட உச்சியில் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சோலைமலை முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே அந்த மரத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மரம் தான் முருகன் திருவிளையாடல் நடத்திய அந்த நாவல் மரத்துடைய கிளை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரம் பழமுதிர்சோலை போகிறதுக்கு ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே இந்த மரம் இருக்குது. பக்கத்துலேயே அந்த போர்டும் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த நாவல் மரத்துக்கு கீழே ஒரு விநாயகர் சிலையும் வச்சுருக்கிறாங்க. இந்த பழமுதிர்சோலை கோவிலில் கந்த சஷ்டி விழா முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுது. அதே மாதிரி முருகனுக்குரிய தைப்பூசம், வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை இந்த நாட்கள்லேயும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடக்குது. இந்த பழமுதிர்சோலையிலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போனீங்க அப்படின்னா மேலே ராக்காயி அம்மன் கோவில் இருக்குது. அங்கேயே நூபுரகங்கை அப்படின்ற புனித தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பழமுதிர்சோலை போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த நூபுரகங்கை புனித தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு ராக்காயி அம்மனை வணங்கிட்டு அதுக்கு கீழே பழமுதிர்சோலை முருகனை தரிசிச்சுட்டு அதுக்கு கீழே அழகர் கோவிலையும் பார்த்துட்டு போகலாம். இந்த 3 கோவிலுமே ஒரு கோவிலேருந்து இன்னொரு கோவிலுக்கு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக எல்லா கோவிலுக்கும் வந்துட்டு போங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.